போரை நடத்தியதே நான் தான். பிரித்தானியாவின் முடிவுக்கு எதிராக மஹிந்த ராஜபக்ஷ ஆவேசம். இலங்கையில் அறிமுகமாக உள்ள ஸ்டார்லிங் இணைய சேவை. பிரித்தானிய தடையில் சிக்கப்போகும் இன்னும் பல முக்கிய புள்ளிகள். இந்திய இலங்கை கடற்றொழிலாளர் பிரச்சினை ஆரம்பமானது பேச்சுவார்த்தை. பிரித்தானியா விதித்த தடையின் பின்னணியில் கரி ஆனந்த சங்கரி சாடும் சிரேஷ்ட ராஜதந்திரி. தேசபந்து தென்னக்கோனின் பதவி நீக்கம் அரச தரப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஜெர்மனியில் ஈழப்பிரசுகளை தமிழர்கள் வாழும் அனைத்து மாநிலங்களையும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் இதனை பெற்றுக் கொள்ள நீங்கள் திரு கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடன் 004915025909071 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். பிரான்சில் ஈழப்பிரசுகளின் விநியோகங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களில் உள்ள தமிழ்ச் சங்கங்களை தொடர்பு கொண்டோ ஈழமுரசு இதனை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்து தொடர்புகளுக்கும் 003378808116. தொடர்பென விரிவான செய்திகள். விடுதலை புலிகளுடனான போரின் போது இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜேசூரி ஆகியோருக்கு எதிரான எந்த ஒரு குற்றச்சாட்டும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். இலங்கையின் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்த நாட்டு அரசாங்கம் அறிந்தவைக்கு பதில் அளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட அறிக்கையில் மஹிந்த தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கையின் அப்போதைய நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்ததற்காக நான் விடுதலை எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன். இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது ராணுவம் அந்த முடிவை செயற்படுத்தியது. போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளை நான் கடுமையாக நிராகரிக்கிறேன். நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல, விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்து கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது திட்ட தெளிவாகிறது. 2008ஆம் ஆண்டில் அமெரிக்க FBI-யில் உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கர அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை 2009ஆம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்திருந்தது. பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் சட்ட ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து தன்னுடைய ஆயுதப்படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் 2021 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கம் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என அவர் தெரிவித்தார். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டபடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஸ்டார்லிங் இணைய சேவை வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்தார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதும் ஸ்டார்லிங் இணைய சேவையை பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேற்பார்வை செய்வதும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் செயல்முறையை சீராக்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நிகழ்நிலை விளையாட்டு, காணொலி அழைப்புகள் மற்றும் பலவற்றை வழங்கும் திறன் கொண்ட செய்மதி அகன்ற அலைவரிசை இணைய சேவையை வழங்க பூமியின் கீழ் சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்தும் உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய செயற்கைக்கோள் தொகுதியாக ஸ்டார்லிங் உள்ளது. மேம்பட்ட செயற்கைக்கோள்கள் மற்றும் பயனர் வன்பொருளை பயன்படுத்துவதன் மூலம் விண்கலம் மற்றும் சுற்றுப்பாதையில் செயற்பாடுகளில் விரிவான அனுபவத்தோடு ஸ்டார்லிங் உலகெங்கும் உள்ள பயனர்களுக்கு அதிவேக குறைந்த தாமத இணையத்தை வழங்குகிறது என அவர் தெரிவித்தார். 3 முன்னாள் ராணுவ தளபதிகள் மற்றும் ஒரு முன்னாள் பிரதி அமைச்சருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடையை போல இறுதி யுத்தத்தை வழிநடத்திய மேலும் பல அரசியல் பிரமுகர்களுக்கு எதிராகவும் தடை பிறப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக பிரித்தானிய தொழிற்கட்சி தமிழ் பிரிவின் தலைவர் சென் கந்தையா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ போன்றோர் பிரித்தானியாவுக்கு பணிப்பாளர்களாக இருந்தால் இங்குள்ள சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் காலத்தில் இடம்பெற்ற வன்கொடுமைகள், படுகொலைகள் தொடர்பிலும் பிரித்தானியா நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. இதை ஆழமாக கூற முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் இனி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளதோடு, குறித்த பிரித்தானிய தடை முன்னாள் அரசியல் தலைமைகளின் எதிர்காலம், இலங்கையில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் தற்போதைய இலங்கை அரசியலில் பிரித்தானியாவின் தாக்கம் தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டார். இருநாட்டு கடற்றொழிலாளர்கள் பிரச்சினைக்கும் தீர்வு காணும் முகமாக இந்திய இலங்கை கடற்றொழிலாளர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. வவுனியா கொரவப்பத்தான வீதியில் உள்ள அருந்ததி தனியார் விருந்தினர் விடுதியில் குறித்த பேச்சுவார்த்தை இன்று இடம்பெற்றது.
இருநாட்டு கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படுவது தொடர்பில் முதல் கட்டமாக இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களிடையே கடற்றொழிலாளர்களின் சொந்த முயற்சியில் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் கடந்த வாரம் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தற்போது பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது. இதன் பொழுது எல்லை தாண்டி மீன்பிடித்தல், தடை செய்யப்பட்ட கடற்றொழில் முறைகளை பயன்படுத்தல், இந்திய கடற்றொழிலாளர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றமை, இருநாட்டு கடற்றொழிலாளர்களின் உறவு தொடர்பில் பேசப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் இந்தியாவின் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜேசுராஜா, அல்வின், சகாயம், ஜஸ்டின், ஜெர்மனியஸ் ஆகியோர் கொண்ட 5 பேர் கொண்ட குழுவினரும் இலங்கை கடற்றொழிலாளர்கள் சார்பில் சுப்பிரமணியம் யாழ்ப்பாணம், மரியராசா முல்லைத்தீவு, ஆலம் மன்னார், பிரான்சிஸ் கிளிநொச்சி, அந்தோனிப்பிள்ளை கிளிநொச்சி, சங்கர் மன்னார், ராமச்சந்திரன் யாழ்ப்பாணம், அன்னராசா யாழ்ப்பாணம், வர்ணகுலசிங்கம் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளது. இதேவேளை தமிழக கடற்றொழிலாளர்கள் முதல் கட்டமாக 1 மாத காலம் இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவை மடை மீன்பிடியை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த நிலையில் இன்று முதல் இந்த முதல்கட்ட கடற்றொழிலாளர்களுக்கு இடையிலான சந்திப்பு நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்ததன் பின்னணியில் கனடா மற்றும் அந்த நாட்டின் நீதி அமைச்சர் கெரி ஆனந்த சங்கரி அழுத்தம் காணப்படுவதாக முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரிகளில் ஒருவரான டயான் ஜேதிலக தெரிவித்தார். பிரித்தானியா விதித்த தடை தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே டயான் ஜேதிலக இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டின் வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் டயான் ஜேதிலக குறிப்பிட்டார். இதுகுறித்து டயான் ஜேதிலக தெரிவிக்கையில், கனடாவின் புதிய நீதியமைச்சர் கரி ஆனந்த சங்கரி இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இன அழிப்பு இடம்பெற்றதாக கனேடிய நாடாளுமன்றத்தில் யோசனை ஒன்றை முன்வைத்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிய அரசியல்வாதி ஆவார். இது முற்றிலும் ராஜதந்திர ரீதியான தாக்குதலாகும். எனவே இலங்கை வெளிவிவகார அமைச்சு பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை அழைத்து இது தொடர்பில் வினவியிருக்க வேண்டும் என டயான் ஜேதிலக தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் பொழுது மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என குற்றம் சுமத்தி 4 இலங்கையர்களுக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது. ராணுவத்தின் முன்னாள் தளபதிகளான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் ஜெகத் ஜெயசூரிய, கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் ஆப் த ஃபீல்ட் வசந்த கருணாகொட மற்றும் தமிழீழ விடுதலைகள் அமைப்பின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு பிரித்தானியா இந்த தடை உத்தரவை விதித்துள்ளது. தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்குரிய யோசனையை ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை அதிபராக பணியாற்றுவதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய சட்டமா அதிபர் மற்றும் காவல்துறை அதிபரை பதவி நீக்கும் வழிமுறைகளை அரசாங்கம் பின்பற்றுகிறது. அதற்கமைய காவல்துறை அதிபரை பதவி நீக்குவதற்கான யோசனை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 75க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டு சபாநாயகரிடம் யோசனை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கமைய 115 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்ட யோசனை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த யோசனை நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்கப்படும். அதையடுத்து 5 நாட்களின் பின்னர் நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலுக்குள் உள்வாங்கப்படும். இதற்கமைய அடுத்த நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ள நாளை அண்மித்த நாளில் ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் தேதி தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கும் யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். நாடாளுமன்ற அமர்வுக்கு வருகை தராத உறுப்பினர்களும் உடனடியாக 113 பேரின் ஆதரவோடு இந்த யோசனை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த வகையில் 113 வாக்குகளை பெற்றுக்கொள்வது அரசாங்கத்துக்கு எந்த வகையிலும் சிக்கலாகாது. எனவே இதை ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும். இவ்வாறு இந்த யோசனை நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து 3 அடங்கிய ஒழுக்காற்று விசாரணை குழு நியமிக்கப்பட உள்ளது. பிரதம நீதியரசரால் நியமிக்கப்படும் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையின் கீழ் காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர், பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் நியமிக்கப்படும் நிர்வாக அறிவுடை அதிகாரி நியமிக்கப்படுவர். இந்த விசாரணை குழுவால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் பதவி நீக்கும் யோசனையை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து 113 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவோடு அதை நிறைவேற்ற முடியும். இந்த நடைமுறையை அரசாங்கம் பின்பற்றி வருகிறது. நாடாளுமன்றின் இந்த நடைமுறை எந்த வகையிலும் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.